ஒருவனுக்கு அவ்வப்போது கோபம் வருகிறது. அதை அவனால் தவிர்க்க இயலாது. மனிதர்கள் அந்த பாவனையுடன் தான் இணைந்துள்ளான். ஆனால் அந்த கோபம் ஏன் வருகிறது? அதை பற்றி அவன் சிந்தித்ததுண்டா? ஒருவனுக்கு எப்போது கோபம் வருகிறது? அவன் ஆசைப்பட்ட ஒன்று நடக்காத போது, அவனின் வார்த்தையை மற்றவர்கள் கேட்காத போது, அவனின் வாழ்க்கையிலே தோல்விகளை சந்திக்கும் போது அவனுக்கு கோபம் வருகிறது. ஆனால் இந்த நிலைகள் அனைத்துக்குமான ஆதாரம் ஒன்றேயாகும். எவ்வகையிலாவது ஏதாவது ஒரு நிலையில் அவன் பலமிழந்து இருப்பான். அப்படி பலம் இழக்கும்போது அங்கே அவனுக்கு கோபம் வருகிறது. அதன் பின் அக்கோபம் அவனை மேலும் பலவீனமாக்குகிறது. அந்த கோபத்தை அவன் கட்டுப்படுத்தாவிடில் குழப்பம் வருகிறது. அக்குழப்பத்திற்கு அவன் தீர்வு காணாவிடில் விவேகம் இழந்து கவலை அடைவான். அந்த மனக்கவலையை கட்டுக்குள் வைக்காவிடில் அவன் தன் நிலையை இழக்கிறான். இந்த தன் நிலையை இழந்தால் அவன் சிந்திக்கும் சக்தியை அடியோடு இழக்கிறான். சிந்திக்கும் சக்தியை இழந்துவிட்டவன் சருகை போல் மண்ணில் சாய்கிறான். கொஞ்சம் சிந்தியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள்.